இளந்தமிழ் தற்போது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பார்வை தேர்தல் அறிவிப்பானைக்கு பிறகு நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்ற தலைப்பு திரு இளந்தமிழ். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இந்த இருவரும் தலைவர்களின் உண்மையான தொண்டர்கள், தீவிரமான பக்தர்கள், விசுவாசிகள். இந்த இருவரும் தலைவர்களின் புகழை உயர்த்தி பிடிப்பதற்கு உரிய தலைமை ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக இல்லாமல் சிதறுண்டு கிடக்கிறது. சில சுயநலவாதிகளால் பாதை மாறி போய்கொண்டிருக்கிறது என்று வேதனையில் வெதும்பி கிடந்த வேளையில் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு, பொறுமையோடு, அதே நேரத்தில் ஒரு சரியான ஆளுமையோடு ராஜதந்திர நடவடிக்கைகள் செய்வதைப் போல சரியான நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியலை, தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒரு தீர்வுக்கான ஒரு தேடலின் பயணத்தில் திசை காட்டுகின்ற ஒரு செய்தியாக அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்திலே அதனுடைய பாதையை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுத்து மக்களை அவர்கள் அந்த வெம்பி கிடக்கின்ற வயிற்றிலே பால் வார்க்கின்ற வகையில் அழகாக தென்னந்தோப்பு என்கின்ற சின்னத்தையும் பெற்று ஒரு புதிய நம்பிக்கையை, புதிய புத்துணர்ச்சியை, புதிய இரத்த ஓட்டத்தை கழக தொண்டர்கள் மத்தியிலே உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் கூட, அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் கூட மிகுந்த எழுச்சியோடும் நம்பிக்கையோடும் தமிழ்நாட்டின் எல்லா புறங்களிலிருந்தும், வட மாவட்டம், தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம் அல்லது மேற்கு மாவட்டம், கொங்கு மண்டலம் என்றெல்லாம் அடையாளப்படுத்துமாறு அப்படி இல்லாம சாறை சாரியாக மக்கள், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள், மகளிர் குழுக்கள், சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய அந்த தரப்பினர், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் சாறை சாரியாக வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பெயரை தாங்கி அந்த ஜெயலலிதா இல்லம் என்கின்ற அந்த இடத்திலே வந்து மாத கணக்கிலே சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாடு அறிந்த செய்திதான். அந்த உற்சாகம் கொஞ்சமும் குறையாமல், இன்னும் சொல்ல போனால் இன்னும் அதிகமாக ஒரு எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் தமிழ்நாட்டின் எல்லா புறத்தில் இருந்து மக்கள், ஏன் கேரளாவில் இருந்து கூட மக்கள் வந்து பார்த்ததை நாம் அந்த செய்திகளிலே பார்க்க முடிகிறது. இந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு எதிர்க்கட்சியின் வேலையை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கக்கூடிய அந்த கட்சி செய்யவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டினை, இயக்கத்தை, அதற்கு ஒரு தீர்வு தரக்கூடிய வகையிலே கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அந்த பெயரையும் அதற்கான கொடியையும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு களத்திலே தன்னுடைய நிர்வாகிகளை, தொண்டர்களை, விசுவாசிகளை இந்த தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய களப்பணிகளிலே அவர்கள் முடுக்கிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய இந்த முகப்புரையிலே சொன்னதைப் போல தமிழ்நாட்டில் 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அறிவிக்கை, அந்த எப்போது வேட்புமனு தாக்கல் செய்வது, எப்போது இதை திரும்ப பெறுவது, தேர்தல் நாள் மற்றும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாட்கள் எல்லாம் நேற்று அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னும் இந்த பயணம் ஒரு மிகுந்த வேகத்தோடும் உற்சாகத்தோடும் முன்னே செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய இந்த முயற்சியும் புதிய பாதையும் தமிழ்நாட்டிற்கு ஒரு வளமான, அமைதியான, வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி தரும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையாகவும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிறைவான முடிவாகவும் இருக்கிறது என்பதை நான் என்னுடைய முதல்கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். திரு இளந்தமிழ் சார், அதாவது தற்போது நாம் தொடர்ந்து இந்த அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை குறித்து பேசுகிறோம். நாம் இப்பொழுது அம்மா அவர்கள் களத்திலே குதிப்பதற்கு மிகவும் சிறந்த முறையில் எப்படி அவர்கள் பொறுமையாக
பக்குவமாக கடந்த 35 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டி அமைத்தவர். அவருக்கான அளவீடுகளை சொல்லி மாளாது. அவரால் வளர்ந்தவர்கள், அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் இன்றைக்கு மறந்து போனார்கள். திரு ஐயா சசிகுமார் அவர்கள் இயற்கையினுடைய தண்டனைகளை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் உச்சபட்ச பதவியில் இருந்து விட்டார்கள் திருமதி சசிகலா அவர்கள் என்பதில் ஒரு மாற்று கருத்தில்லை. 87 இதுகாரம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தமிழ்நாட்டு அரசியலில் பிரிக்க முடியாத பேச்சு பொருளான ஒரு தலைவர். அதிகாரம், ஆட்சி என்பதை தாண்டி இனி அடுத்த கட்ட நகர்வு உங்களின் பார்வையில் எப்படி இருக்கிறது? தேர்தல் அறிவிப்பானை கூட்டணிகள் முடிவு பெறாமல் எல்லாம் இழுபறி. உங்களின் பார்வை சொல்லுங்கள் ஐயா. அதாவது நீங்கள் குறிப்பிடுவதைப் போலவே நிறைய ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் என்ற அந்த பெயரிலே அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அம்மா அவர்கள் ஒரு தாமதமாகிவிட்டது என்கின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே வராங்க. இதை சொல்வதனால ஒன்றும் நமக்கு அரசியல் பின்னடைவோ அல்லது வேற எந்த பாதகமோ கிடையாது. ஆனால் ஒரு உண்மையை சரியான வழியில சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போ பெங்களூரிலிருந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வந்த பிறகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்த ஒரு செய்தி என்னவென்றால், பல்வேறு காரணங்களால பல்வேறு நபர்களின் அந்த சொந்த நலன்களுக்காக அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாக கழகம் சிதறுண்டு கிடக்கிறது. இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண காரியம் கிடையாது. இந்த இந்திய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளவுபட்ட கட்சிகள் மீண்டும் இணைந்தனவா என்று பார்த்தால் அது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எந்த வரலாற்று சான்றும் கிடையாது. அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்து பிரிந்து கிடந்த 2 அணிகளாக இருந்த இயக்கத்தை ஒன்று சேர்த்து முடக்கப்பட்டிருந்த சின்னத்தை மீட்டது என்பது வரலாறு. இப்ப அதற்கு பிறகு இன்றைய நிலைமையை எப்பேற்பட்ட அரசியல் பின்னணியில் எப்பேற்பட்ட சதிவலைகளின் காரணமாக இந்த மாதிரியான பின்னடைவுக்கு இந்த கட்சி உள்ளாக்கப்பட்டது அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி அனைவரும் அறிந்ததே. அப்ப அந்த மாதிரி ஒரு சிக்கலை கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்ற மாதிரி நாமும் வாய்க்கு வந்தபடி பேசி விமர்சனம் செய்யக்கூடாது. எந்த ஒரு அரசியல் ஆளுமையையும் மிக குறைந்த, அதாவது தரம் குறைந்த வார்த்தைகளிலே விமர்சனம் செய்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அரசியல் நிகழ்வுகள் குறித்து லாவணி பாடிக்கொண்டு குறை கூறிக்கொண்டு இருக்கக்கூடாது. தேர்தல் அரசியலிலே சாதுரியமான முடிவுகளை எடுத்து இந்த பிளவை சிதறுண்டு கிடக்கின்ற நிலையை மாற்றி அமைத்து அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த கூற்று வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல், எந்த விதமான அரசியல் சலசலப்புக்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல், தாங்கள்தான் தலைவர்கள், தங்களை விட்டால் ஆள் இல்லை என்று, எனக்கு கூட்டணிக்கு ஆள் தேவையில்லை, எனக்கு கட்சியிலே முக்கியஸ்தர்கள் தேவையில்லை, நான் மட்டுமே இருந்து கொள்வேன், நான் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு புத்தி வர வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த பாடத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு ஒரு 32 ஆண்டு காலம் பயணம் செய்து அவர்களுடைய உயர்விலும் தாழ்விலும் உடனேயே இருந்து சிறைவாசத்தை அனுபவித்து இந்த படுபாதகர்கள் செய்த பாவத்துக்கும் பழிக்கும் தானே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சிலுவை சுமந்தார்கள். இப்படி அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்துவிட்டு பாவத்தையும் பழியையும் இந்த தாய் மீது சுமத்திவிட்டு, அதனால் தான் அவரை தியாகத் தலைவி என்று நாங்கள் அழைத்தோம். இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட பொய் வழக்கு. அதை நான் நிச்சயமாக அதை பிரச்சாரத்திலே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் எடுத்து வைப்பார்கள், நாங்களும் எடுத்து வைப்போம். எந்த விதத்திலேயும் சட்டத்தின் அடிப்படை எதுவுமே இல்லாமல் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து மக்களுடைய நம்பிக்கையை பெறுவோம். அப்ப இப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியவர் மிக மோசமான அழுத்தங்களை தனக்கு சிறைச்சாலையிலே கொடுத்தப்பட்ட போது குடிக்கின்ற தண்ணீரிலே சோப்பு பவுடரை கலந்து
அவரை மாசக்கணக்கில் அந்த சோப்பு தண்ணியை குடித்து அவர் உறுதியாக இருந்தார் என்று சொன்னால், அது மட்டுமல்லாமல் ஏராளமான தொந்தரவுகளை அன்றைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் இருந்த திமுக அரசாங்கம் சிறைச்சாலையிலே சிறை நிர்வாகத்தை கையிலே போட்டுக்கொண்டு சட்டத்துறை அமைச்சரும் தினம் தொலைபேசி செய்து அழுத்தங்கள் கொடுத்த போதும் கழகத்திற்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன் என்று அந்த தண்டனையை, அந்த துன்பங்களை எல்லாம் தன் சிறமேற் கொண்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றினார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தியாகங்களை செய்து அப்படிப்பட்ட பழிபாவங்களை சுமந்து இந்த கட்சியை நல்ல முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும், சிதறுண்டு கிடந்தால் அவற்றை ஒன்றிணைக்க வேண்டும் என்று பயணம் செய்யக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சிலருடைய அந்த என்ன சொல்றது, ஒரு அவசரத்திற்காக, படபடப்பிற்காக, தன்னையும் அரசியலில் நானும் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக அவசரப்பட்டு எடுக்க முடியாது, எந்த முடிவும் எடுக்க முடியாது. மிகவும் சாதுரியமாக, மிகவும் ராஜதந்திரத்தோடு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் அமைதி காத்து, தான் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டவர்கள் முகத்திரை எல்லாம் கிழித்து, இன்றைக்கு அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு, முகம் கொடுப்பதற்கு துணிச்சல் இல்லாமல், தெம்பு இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு அவருடைய அமைதி வேலை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த தலைவியினுடைய ஆளுமையே, அந்த தலைவியினுடைய அந்த உண்மையான அந்த பவர்ஃபுல் பர்சனாலிட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த தேர்தலில் என்ன முடிவை இந்த கட்சியிலிருந்து சிதறுண்டவர்கள், இந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும், எந்த முடிவு, எந்த ஒருங்கிணைப்பு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழையும், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த நல்லாட்சியையும் மீண்டும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொன்னால் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதன் மூலமாக, யார் மக்களுடைய நம்பிக்கையை, யார் மக்களுடைய முழுமையான ஆதரவை, கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தர நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் யாரை விரும்புகிறார்கள் என்று நிரூபிப்பதற்கான இது ஒரு ஆசிட் டெஸ்ட், இது ஒரு பரிசோதனை முயற்சி, பரிசோதனை ஒரு களம். இந்த களத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எந்தவித படோடோபமும் இல்லாமல், எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், மிகவும் அமைதியாக, சாதுரியமாக ஒரு இயக்கத்தின் கொடியை மிக அழகாக வடிவமைத்து, அதிலே முப்பெரும் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் அம்மா என்று அவர்களை அதிலே முன்னிலைப்படுத்தி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலே அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அந்த பெயரை தேர்ந்தெடுத்து, அழகாக அதற்கு தனிமரம் தோப்பாகாது என்று அந்த புரியாமல் திரிகின்றவர்கள் மண்டையிலே உரைக்கின்றதை போல் ஒரு தென்னந்தோப்பு சின்னத்தையும் பெற்று, யாருமே எதிர்பாராத வகையிலே இந்த மாதிரி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை குறை கூறிக்கொண்டிருப்பவர்கள் முகத்திலே கரியை பூசுகின்ற அளவில் இன்றைக்கு இந்த கட்சியினுடைய பெயரை, கொடியை, சின்னத்தை மக்களிடையே அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ராஜதந்திர நடவடிக்கைகள், புத்திசாதுரியம், இனி இதய தெய்வம் அம்மா அவர்களோடு 32 ஆண்டு காலம் இருந்து கட்சியையும் ஆட்சியையும் எப்படி வழிநடத்துவதில் அனுபவம் பெற்றார்களோ, அதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட வேட்பாளர்களை தேர்வு செய்து களத்தில் நிற்கிறார், எந்தெந்த தொகுதியிலே எந்தெந்த மாதிரியான வியூகங்களை அமைத்து மக்களை சந்திக்க இருக்கிறார், மக்களுக்கு என்ன தீர்வை தர காத்திருக்கிறார், என்ன மாதிரியான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதிலெல்லாம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எப்பேற்பட்ட தலைமை, எப்பேற்பட்ட ஆளுமை என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த ஆளுமை தன்னுடைய முழுமையான ஆற்றலையும், தன்னுடைய முழுமையான சக்தியையும் முழு வீச்சில் தமிழ்நாட்டு அரசியலிலே இனி ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற போது, தமிழ்நாடு அரசியல் ஒரு புதிய திசை நோக்கி செல்லக்கூடிய அந்த திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இருப்பார்கள். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலிலே இதுவரை இல்லாத வகையிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பதிவை, ஒரு சாதனையை 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிறுவி காட்டும் என்பது மிக உறுதியான செய்தி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அதனை பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய அந்த ஒரு அரிய பொறுப்பை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மங்களகரமான ஒரு தென்னந்தோப்பு என்கின்ற சின்னம் தேர்தலை சந்திப்பதற்கு கிடைத்திருக்கிறது.
தென்னை மரம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கூட அன்றைக்கு அந்த சின்னத்தை அறிமுகப்படுத்தி விட்டு சொன்னாங்க, தென்னை மரம் எத்தனையோ பேருக்கு தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான ஒரு சின்னம். அது ஏழைகளின் சின்னமாகவும் பிறருடைய நலன் காக்கக்கூடிய சின்னமாகவும், அது மட்டுமல்லாமல் அது ஒரு தென்னந்தோப்பு என்ற ஒரு சின்னம் அமைந்திருப்பது இன்றைக்கு ஒரு அரசியல் தலைமை பொறுப்பை வகிப்பதற்கு தகுதியில்லாதவர்கள் எல்லாம் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அலைகின்ற அவர்கள், நீங்கள் தனிமரம் தோப்பாக முடியாது, நாங்கள்தான் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள், வாரிசுகள், நாங்கள் தோப்பாக இருந்து நல்ல ஒரு திருப்பத்தை தமிழ்நாட்டு அரசியலிலே ஏற்படுத்தி மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்கு கொடுத்த அந்த நல்ல ஆட்சியை, பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே ஏற்படுத்துவோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை, ஒரு பிரகடனத்தை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய விசுவாசிகள், இதய தெய்வம் புரட்சி தலைவர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள், இந்த தலைவர்களின் பிள்ளைகளாக தங்களை வார்த்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சூளுரைத்ததைப் போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள்தான் கொடுக்க முடியும் என்கின்ற அந்த விஷயத்தை தமிழ்நாடு பூராவும் நாம் பிரச்சாரம் செய்து கண்டிப்பாக துரோகிகளையும் எதிரிகளையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடியவர்களாக, துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் தக்க பாடம் புகட்டக்கூடியவர்களாக, இந்த தேர்தலுடைய முடிவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற உறுதியை ஏற்பதுதான் இந்த தேர்தல் அந்த மேகம் சூழ்கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்திலே இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தொண்டர்களாக நாம் எடுக்கக்கூடிய ஒரு உறுதியாக, சூளுரையாக இருக்கும் என்பதை நான் என்னுடைய நிறைவு கருத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன்.